நம்ம வீட்டுல 7 குழுவா 2 குழுவாமா? 7 வாரத்துல 7 நாள் 7 குழு. சாணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி சார் வந்துடுறார். நீங்கள் உழைக்கின்ற காசை கடனுக்கு கட்டுவீங்களா, கல்விக்கு கட்டுவீங்களா, மருத்துவம் பார்ப்பீங்களா, தண்ணீருக்கு கட்டுவீங்களா, சாலையிலே போடுவீங்களா, வேலை வாய்ப்புக்கு பேசுவீங்களா? எதை செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியாது. ஏன்? நமக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்லையே. வேட்பாளர் மூஞ்சே பாக்குறது இல்ல, வேட்பாளர் யாருன்னே தெரியறது இல்ல, ஆனாலும் வாக்கு செலுத்துறோம். ஏன்? கட்சிகள். இன்னொன்னு காசு. நான் ஒரு பக்கம் பேசிட்டே வர ஒரு 50 பேர் அந்த மாதிரி பரிச்சையை தூக்கிட்டு பேப்பர் எடுத்துட்டு கணக்கு எழுத போய் கொண்டிருக்காங்க. இப்ப இவங்க எழுதுற கணக்குல தான் தமிழ்நாடு விடிய போகுது. இப்ப இவங்க ஒழுங்கா எழுதணும். அதுல 3 பேனா என்ன? ப்ளூ இங்கு, பிளாக் இங்கு, ரெட் இங்கு, ஒரு பென்சில் வச்சா அது நமக்கான ஓட்டு கிடையாதான், அது நாம் தமிழருக்கான ஓட்டா. அப்புறம் கருப்புல கோடு போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் 60 வயசுக்கு மேல உள்ள டிக்கெட் தூக்கிட்டு போய் ஓட்டு போற டிக்கெட். ப்ளூ பென்ல டிக் பண்றது மட்டும்தான் அவங்க ஓட்டு. இந்த ரெட் பென் கம்பல்சரி கிடையாது, அதெல்லாம் நாம் தமிழர் ஓட்டு. அப்படி முடிவு பண்ணி அதை டிக் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் திமுக துண்டு போட்டு வந்தார். எங்களை பார்த்துட்டு கட்சி கூட்டத்தோட அவரும் போறாரு, நோட்டு புத்தகத்தை எடுத்து போறார். இப்படி துண்டை அப்படி மறைச்சிக்கிட்டு கையை மட்டும் இப்படி காட்டி அப்படின்ட்டு போறார். ஏன்னா இந்த 15